அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் பாம்பே உயர்நீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2023 அமெண்ட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரூல்ஸ் வந்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறத நமக்கு கொண்டு வந்திருக்கும் சரிங்களா. ஃபேக்ட் செக்கிங் யூனிட். ஸோ இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாம்பே உயர்நீதிமன்றம் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்த ஒரு விதிகளை வந்து திருத்தம் கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ இதன்படி பார்க்குறப்ப டிஜிட்டல் சமூக ஊடகங்களில் வெளியாகும் மத்திய அரசு தொடர்பான உள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்கான குழு நியமிக்கப்பட்டது. மத்திய அரசு தொடர்பான பொய், போலி, தவறான கருத்தை உருவாக்கக்கூடிய உள்ளடக்கங்களை நீக்கச் சொல்லி டிஜிட்டல் சமூக ஊட சேவை வழங்கும் இடைநிலை நிறுவனங்களுக்கு இந்த குழு பரிந்துரைக்கும். பரிந்துரையை செயல்படுத்த தவறினால் சம்பந்தப்பட்ட உள்ளடக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவை பதிவேற்ற இடைநிலை நிறுவனங்களில் மீது வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோட வேலை என்னவா இருக்கும்னா சோசியல் மீடியால கவர்மெண்ட் பத்தின ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே வெளியிடுறாங்க. இந்த சர்வே பத்தின நெகட்டிவான பாயிண்ட்டை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. நெகட்டிவ்ஸ் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறப்ப அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் சொன்ன கருத்துக்கள் வந்து உண்மைத்தன்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்ப அரசாங்கம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதை அலோவ் பண்ணுவாங்க. உண்மையாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை சம்பந்தப்பட்ட அந்த சோசியல் மீடியா நிறுவனத்துக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்விட்டர்ல ஒரு கருத்தை போடுறேன், இந்த மாதிரி அரசாங்கத்தோடைய பொருளாதாரம் வந்து அரசாங்கம் இந்த கருத்தை வந்து மக்கள் கிட்ட இந்த ஒரு தரவை மக்கள் கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் வெளியே கொண்டு வந்து சோசியல் மீடியா ட்விட்டர்ல வந்து போடுறேன். அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த கருத்தை வெரிஃபை பண்றாங்க, அது வந்து உண்மைத்தன்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ட்விட்டர் கிட்ட போய் சொல்லி இந்த கருத்தை நீக்க சொல்ல முடியும். இன்கேஸ் ட்விட்டர் அந்த ஒரு கருத்தை வந்து நீக்கல அப்படின்னா அவங்க மேல அரசாங்கத்தினால நடவடிக்கைகள் எடுக்க முடியும் சரிங்களா. இதுதான் இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோட ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு ஓகேங்களா. ஆக்சுவலி இதன் மூலமா நம்மளால நிறைய தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து எடுக்க முடியும். இருந்தாலும் இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டே அவங்களோட ஆட்களை வச்சு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன ஒரு அச்சம் எழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் எது வந்தாலும் அது உண்மைக்கு புறம்பாக இருக்கு அப்படின்றத சொல்லி அரசாங்கம் அந்த கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து எடுத்துட முடியும். அதற்கான ஒரு அதிகாரத்தை இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கையில கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க. இந்த சட்டம் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டதுல இருந்து சரிங்களா. சோ இதற்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா ஒரு கருத்தை வந்து சோசியல் மீடியால இருந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்படி எடுக்கலனாலும் அவங்க மேல பெரிய அளவில் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படாது. ஆனா இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து சொன்னாங்கன்னா இன்கேஸ் இப்ப யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இன்கேஸ் யூடியூப் அதை எடுக்கல அப்படின்னா அது மேல யூடியூப் மேல நம்மளால வழக்குகள் தொடர முடியும். சோ அப்ப அதெல்லாம் இன்டர்மீடியரிஸ் அந்த சமூக வலைதள ஊடகங்கள் மேல நமக்கு வந்து அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. சோ கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறனால பாம்பே உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. அந்த வழக்கின் முடிவில் அரசாங்கம் சொன்ன அந்த ஒரு வாதங்களை அந்த பாம்பே உயர்நீதிமன்றம் வந்து ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் வந்துச்சுன்னா அது சமூக வலைதளங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது.
அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை உரிமைகளையும் மீறக்கூடிய வகையில் இருக்கு. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, அதே மாதிரி ஆர்டிகல் 19ல 1(g) இந்த 3 ஆர்டிகலையும் வயலேட் பண்ற மாதிரி தான் இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்தோம். நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த இடத்துல பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 2021 இருந்தே நமக்கு வந்து கான்ட்ரவர்சியலாக இருந்த ஒரு விஷயம் தான். கேஸ் போட்டு இப்போ வந்து அதை நீக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல. அடுத்தது, கப்பலில் உலகம் சுற்ற போகும் 2 பெண் கடற்படை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது ஆல்ரெடி 2017 இதற்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகேங்களா? அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கப்பல்லே வந்து உலகத்தை சர்க்கம் நேவிகேஷன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே 2வது முறையாக இந்தியாவிலிருந்து லெப்டினன்ட் கமாண்டர்ஸா இருக்கக்கூடிய ரூபா மற்றும் தில்னா, இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா 2 பெண்மணிகள் பார்த்தோம்னா நமக்கு உலகத்தை மறுபடியும் சுத்தி வர போறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 40,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து கடல்லே பயணிக்க போறாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்களை தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. சாகர் பரிக்ரமா 2. ஸோ இதுல ரூபா உங்களை பார்த்தோம்னா புதுச்சேரியை சேர்ந்தவங்க, தில்னாவை பார்த்தோம்னா கேரளா கோழிக்கோடை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து எந்த வழியால போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேப் ஆஃப் குட் ஹோப், லிவியன் ஸ்ட்ரைட், அடுத்தது பார்த்தோம்னா ஹாரன் முனைப்பகுதிகள் வழியாக செல்ல உள்ளனர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய INS மண்டோவியல் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு பயணமாக இது இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இலங்கை பிரதமராக ஹரிணி அமரசூரியா நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சமீபத்தில் தான் 9வது முறையாக அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. அதுல அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவர் வந்து நமக்கு அதிபராக வந்திருக்காரு. சரிங்களா? திசநாயக்கா அல்லது திசநாயக்கே. ஸோ இவரு யாரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்கள பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3வது முறையா ஒரு பெண் பிரதமராக வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே முதல் முறையா இலங்கையில் இருந்து தான் முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. சரிங்களா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்ரீமாவோ சாஸ்திரி அக்ரிமெண்ட்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்ரீமாவோ பந்தாரநாயக்கே அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் பிரதமராக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. ஓகேங்களா? மாடர்ன் வேர்ல்டு. ஸோ இப்போ இலங்கையோட 3வது பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல பார்த்த எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.